for all your patience. Okay. இன்னைக்கு வந்திருக்க இந்த செலிப்ரேஷனுக்கு, பியூட்டிஃபுல் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வார்ம் வெல்கம். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு நான் தொடங்கலாம். ஆரம்ப ஜெபத்துக்காக ஐ இன்வைட் பிரதர் ஜாஷ்வா. சோத்திரக்கிறோம் சாமி. பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன தேவனே, அப்பா இந்த திரும்ப நாளை காணும்படியாக ஆண்டவர் கொண்டாடுவதற்காக தேவனே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் சாமி. இந்த இடத்துல உங்களுடைய மகிமையான பிரசன்னம் ஓடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவர் முதல் பிறந்த நாளை ஆண்டவரை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கத்தாவே நீ கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய ஆலயக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆலயக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. தேவ மகிமை, தேவனுடைய அளவில்லாத கிருபையும் ஆசீர்வாதமும் ஆண்டவரை ஐஸ்வர்யம் இடத்துல கடந்து வரட்டும் சாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனே உங்களுடைய வல்லமுள்ள கரம் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much, brother. So celebration without praise is incomplete. ஆண்டவரை துதித்து பாடாமல் இந்த செலிப்ரேஷனே முழுமையடையாது. ஒரு சில நேரம் நம்ம கர்த்தரை துதிச்சு பாடி ஆராதிக்க போகிறோம். வசனம் எப்படியாக சொல்லுது? 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், துதியோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய வாசலில் நுழையுங்கள் என்று. இந்த வர்ஷிப்பை லீட் பண்ணும்படியா ஐ இன்வைட் பிரதர் கிருஷ்ணகுமார் ஐவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான நாமம் அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சிரிங்க. நம்ம செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம். தயவாக எல்லாம் அப்படியே டென்ஷனாக மூஞ்சி வைக்காதீங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படியே மகிழ்ச்சியாக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓகே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் நம் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படியாக இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய சுத்த கிருபை இன்று பிறந்த நாள் காண்கிற ஆல்டின் எச்சனை விட்டு விலகாதிருக்கும். ஆல்டினை வாழ்த்த வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கண்களை தட்டி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 இப்படியாக சொல்லப்படுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கு என்று சொல்லுகிறார்.
அந்த வார்த்தையின் பிரகாரமாக இன்று கடந்து வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா இன்னும் சிறு நேரம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்த போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை புகழுகிறோம், உம்முடைய நாமத்தை கர்த்தாவே உயர்த்தி மகிழ்கிறோம். கர்த்தாவே தகப்பனே ஒரு விஷயங்கள் நடுவில் கடந்து வருவீராக. இந்த பிறந்த நாள் விழாவிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாக இந்த வேளையில் உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. உம்மை வரவேற்கிறோம் கர்த்தாவே, உம்மை வரவேற்கிறோம் இயேசுப்பா. ஒரு விஷயங்கள் நடுவில் கடந்து வரும்படியாக இம்மட்டும் கர்த்தாவே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தினீரே, அதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கர்த்தாவே ஆளுகையின் கருத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரும் எப்படைக்கிறான் இந்த ஆராதனையுடன் நீர் கடந்து வருவீராக. ஒரு விஷயங்கள் நடுவில் உலாவும்படியாக அப்பா நீர் கடந்து வரும்படியாக உம்மை வரவேற்கிறோம் சுவாமி, உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது நான் என் இதயத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது நான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது நான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். ஒன்று சொல்வோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஒரு கணக்கு சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி
உமக்கு நன்றி நன்றி, உமக்கு நன்றி ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமாண்டவரே, இம்மட்டும் எங்களை கர்த்தாவே காத்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்கோ வாழ்ந்திருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி எங்கள் ஒவ்வொருவரும் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இன்று உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும்படியாய் கர்த்தர் பாரணி எல்லா கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை காணும் அன்பு மகன் ஆல்டின் நெட்சன் அவரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவன் மகனை வாழ்த்தும்படியாக, கர்த்தாவே மகனை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு உறவினர் மீதும் உம்முடைய கர்த்தாவே அனுக்கிற உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அன்பு, கர்த்தாவுடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி நீர் அந்த கர்த்தாவே இந்த பிறந்தநாள் கூட்டத்துக்கு வந்தது அவருக்கு நல்லது என்று சொல்லத்தக்கதான நன்மைகளை செய்யும்படியாக அவருடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது மகனை நாங்கள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் ஆண்டவரே கண்ணின் அமைப்போட பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. முதலாவது பிறந்தநாளை காண சிந்திங்க ஆண்டவரே. அநேக பலவீனங்கள் வந்த ஆண்டவரே, அது நின்று கர்த்தாவே மகனை விடுவிட்டு காத்து கொண்டீர் ஆண்டவரே. அந்த பிள்ளையை கர்த்தாவே அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அல்லவா ஆண்டவரே. இரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளையின் மீது உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம், கர்த்தாவே உங்களுடைய நோக்கம் என்ன இருந்தாலும் ஆண்டவரே அதை நீர் நிறைவேற்றி தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நீர் தொடர்ந்து பிரசன்னதாய் இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும். நடத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. Thank you, brother. 127 சங்கீதம் 3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம் அப்படின்னு. அப்போ ஆல்டன் இஸ் a gift from God. அந்த கிஃப்ட்டுக்காக நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம். This is not only the birthday celebration but also a Thanksgiving week. ஆனா உங்களை எல்லாம் பார்த்தா இல்ல ரொம்ப டல்லா இருக்கீங்களே, வை செலிப்ரேஷன் மூடுக்கு இன்னும் யாருமே வரவே இல்லையே. ஓகே, ஒரு ஐஸ் பிரேக்கர், குயிக் ஐஸ் பிரேக்கர். ஆல்ட்ரினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் தூக்கலாமா? ஆல்ட்ரினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் விஷ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாங்க. வெரி குட், வண்டர்ஃபுல். ஓகே, சூப்பர், வண்டர்ஃபுல். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நவீன் பிரதர், அஸ்வினி பிரதர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்கன்னா கை தூக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் கை தூக்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? 2 கையை தூக்கலாமா? சாப்பிட வந்தேன்னு சொல்லுவாங்க 2 கை. ஓ மை காட், அரேஞ்ச் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருவோம் நம்மளுக்கு. யாருமே நல்ல ஃபுட்டு சாப்பிட வரலையா? நான் வந்திருக்கேன்ப்பா. 1 மாசம் முன்னாடியே கேட்டுட்டாங்க, அஸ்வினி என்ன வேணும் இன்னைக்கு அப்படின்னு. ஓகே, சூப்பர், எல்லாருமே நல்ல ஃபுட்டு சாப்பிட வந்திருக்கீங்க. வண்டர்ஃபுல். ஃபுட்டுன்னு மீன் பண்ணது நாட் ஓன்லி இந்த ஆகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் குறிக்கிறேன். நம் மத்தியில விசேஷித்த விதமா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது. நம்ம மத்தியில சிஸ்டர் சங்கீதா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாமா? ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்தை தரும். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ப்ளீஸ் பி சீட்டட். Praise the Lord. Hallelujah. பரிசுத்தமுள்ள தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கொடுத்த இந்த ஸ்தானங்களுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். முதலாவதாக நம் அனைவரும் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தினாலே அவரை ஒரு துதி ஆராதனைக்குள்ள கடந்து வந்த நாம இப்போ ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமுள்ள யெகோவா தேவனே, இயேசு கிறிஸ்து ராஜனை பரிசுத்தாவி தகப்பனே, அப்பா இந்த நாளிலும் உம்முடைய மகனை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க வாழ்க என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவள் இருதயத்திலே உம்முடைய சமாதானமும்
உம்முடைய சந்தோஷமும் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பதாக ராஜா. ஹalleluya தகப்பனே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னபடி இவருடைய அலங்கத்திற்குள்ளே சுகமும் அரண்மனைகளுக்குள்ளே சமாதானமும் இருக்க கடவுள். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹalleluya. இந்த நாளிலும் கூட நான் ஒரு விசேஷித்த நாளுக்குள்ளே கடந்து வந்ததா எண்ணுகிறேன். இன்னைக்கு காலையில நேற்றைய தினத்துல நான் கொஞ்சம் அதிரடி மாதிரி இன்னைக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு காலையில எழுந்தது ஒரு 5 மணிக்கு நான் ஒரு இடத்துல கேட்டேன், தகப்பனே இந்த குழந்தைய நான் ஆசீர்வதிக்க போறேன், அவன் ஆசீர்வதிக்கும்படி நீங்க எனக்கு என்ன வசனம் கொடுக்க போறீங்க ஏசப்பான்னு கேட்டு வேதத்தை திறந்த உடனே ஒரு வசனத்தை கொடுத்தாரு. எனக்கு அது அவ்வளோ இனிமையான ஒரு வசனமா இருந்தது. சங்கீதம் 22:30 படிக்கு ஆமென். ஹalleluya. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த வசனத்தை நினைச்சு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சொன்னது மாதிரி பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சுதந்திரம், நல்ல ஈவு. இந்த பிள்ளைகள் இல்லைன்னு எத்தனையோ ஜனங்கள் வருத்தத்தோடும் பாரத்தோடு இருக்காங்க. ஆனாலும் தகப்பன் எவ்வளவு அருமையான ஒரு குழந்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தையை குறித்தும் தேவன் சொல்லியிருக்க ஒரு வசனம் பாருங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். எப்படிப்பட்ட சந்ததி அவரை சேவிக்கும்? தேவனை உண்மையாக விசுவாசித்து அவரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரே எனக்கு துணையாய் நிற்கிறார் என்று சொல்லி என்னுடைய எல்லா தேவைகளையும் என் தகப்பன் சந்திப்பார் என்று சொல்லி இருக்கிற ஒரு சந்ததி நிச்சயமாக ஆண்டவரை துதிக்கும், சேவிக்கும். ஆமென். அவர்கள் தலைமுறை தலைமுறையாக, இது எவ்வளவு ஒரு விசேஷத்த வார்த்தை தெரியுங்களா? தலைமுறையின் ஆசீர்வாதம். நான் மாத்திரம் ஒரு தகப்பனாவும் தாயாவும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றேன். யாராவது ஒரு தாய் தகப்பன் இங்க இருந்த கரங்களை உயர்த்தின பார்க்கலாம். நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும். நிச்சயமா கிடையாது. உங்களோட இருதயம் எப்படி சொல்லும் தெரியுமா? என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். எனக்கு கிடைக்காத எல்லாம் என் குழந்தைகளுக்கு கிடைக்கணும். நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நான் 1 லட்சம் சம்பாதிச்ச என் பையன் மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கணும். நான் 10 லட்சம் ரூபாய் கார்ல போன என் பையன் 1 கோடி ரூபாய் கார்ல போனோம். இப்படிப்பட்ட தாய் தகப்பனாராதான் நம்ம இருப்போம். ஆமாவா இல்லைங்களா? கரெக்டா நான் சொல்றது? ஆமென். அப்ப நம்மளோட இருதயங்களுக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதங்கிறது மாத்திரம்தான் இருக்கா? என் குழந்தைய ஆசீர்வதிக்கணுங்கிறது மாத்திரம்தான் இருக்கா? நிச்சயமா இல்லை. உங்களுடைய தலைமுறையின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காண வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். ஆமென். என் குழந்தை நல்லா இருக்கிறாங்கிறது, என்னோட பேரப்பிள்ளை நல்லா இருக்கிறாங்கிறதும் என்னோட தலைமுறை. அந்த தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி எனப்படுமாமா. வேதத்துல பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி என்று நம்ம சொல்லப்படுகிறோம், ஈசாக்கின் சந்ததி என்று சொல்லப்படுகிறோம், யாக்கோபின் சந்ததி என்று சொல்லப்படுகிறோம். இவங்க 3 பேருமே ஒவ்வொருவரோட மகன்கள். ஆபிரகாமின் மகன், ஈசாக்கின் மகன். நாம எல்லாரும் யாக்கோபின் மகன்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்போ இதுல இந்த சந்ததி அவ்வளோ ஒரு விசேஷத்தை சொல்றாங்க. ஏன்னா நம்ம தலைமுறையின் ஆசீர்வாதங்கள். நான் நலமா இருக்கிறேன், நான் பெற்றுக்கொண்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறை சந்ததிக்கும் சொல்லணும்னு சொல்றோம். நாம் அவருடைய சமூகத்திலே ஆமென் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்றும் நம்முடைய சந்ததி அவருடைய ராஜ்யத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் என்றும் இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த சந்ததியை குறித்து எவ்வளவா இது பண்றாங்க. அந்த வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஆமென். உங்களோட ஆதியாகமம் 21:5 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பிறக்கிறான். ஆமென். அவன் பால் மறந்த பிறகு ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணுகிறான். ஆமென். இன்னைக்கு நவீன் பிரதர் நமக்கு உருவாக்கி இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் இல்லைங்களா? இது போல ஒரு விருந்தை ஆண்டவர் அந்த நாட்களிலேயே ஆபிரகாமை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார். அதன் பிறகு அவருடைய சந்ததியிலே ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது. ஈசாக்கு விதை விதைத்தான், அவனுடைய தேசத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று. அது ஆபிரகாமுடைய சந்ததி. ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? அந்த ஆசீர்வாதம் அவனோடு நின்று விட்டதான். அவனுடைய மகன் யாக்கோபு மிகுந்த பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றான். வெறும் கையோடு சொந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது வேதம் சொல்கிறது, வெறுங்கையாய் கடந்து சென்றேன், 2 பரிவாரங்களை என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று. இதுவே தலைமுறையின் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை
சுதந்திரித்துக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம இப்போ அந்த குழந்தையும் இதே சந்ததியின் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் தலைமுறை தலைமுறையாக தேவனை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறது என்று சங்கீதம் 22:31 சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார். இப்படிப்பட்ட சந்ததியை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறதும் அவருக்காக ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஒரு மனிதனுடைய பிரயாசத்தினால் நிச்சயமாக நடக்காது. பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். மனிதர்கள் மாத்திரமே உங்களுடைய முகத்தை காண்பார்கள். சோ தேவன் அப்படி உங்களுடைய இருதயத்தை காண்கின்ற வேளையிலே அது அவருக்கு பிரியமான, அவர் வந்து தங்கி வாசம் செய்கிற ஒரு நல்ல ஸ்தலமாக இருக்கிறதா என்று தேவன் பார்க்கிறார். அப்படி அந்த இருதயம் அவருக்கு ஏற்றதா இருக்கிற வேளையிலே அவரே வந்து இவைகளை செய்தார் என்று நீங்கள் உங்கள் நாவினாலே அறிக்கை செய்வீர்கள் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததி, நவீன், அஸ்வினி, ஆல்ருன், இந்த சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படுகிற ஒரு விசேஷித்த சந்ததி. அவர்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், பிறக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த நீதியை அறிவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவர்கள் எப்படி விசேஷித்தவர்கள் என்று பார்ப்போம். சங்கீதம் 139:14 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் பிரமிக்கத்தக்கப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு ஜீவனாய் தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். பிரமிக்கத்தக்க அப்படின்னா நம்ம எதை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுவோமோ அதுதான் பிரமிப்பு. இது எவ்வளவு அழகா இருக்கு, அது எவ்வளவு நல்லா இருக்கு, அதுதான் உங்க கர்த்தரால் மாத்திரமே சொல்ல முடியும். உங்களோட பிள்ளைகள் மேல நீங்க கரங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனும் தாயும் கர்த்தருக்கு இணையானவர்கள். ஆமென். கர்த்தருக்கு அடுத்த தகப்பனும் தாயும் என்று என் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற பட்சத்துல தேவன் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:4 படிக்கு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். அப்பொழுது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தாயையும் தகப்பனையும் நேசிக்கிற ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தாயும் தகப்பனும் எந்த பிள்ளைகளுடைய தலையிலே கரங்களை வைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்களோ அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உபாகமம் 1:11 படிக்கு உங்களை இந்த நாளிலே நான் வாழ்க என்று வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வருகை இந்த பிள்ளைக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நான் சொல்லிய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய இருதயத்திலே பேசுவாராக. இன்று முதல் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறை சந்ததியும் உங்கள் நாவினாலே நீங்கள் ஆசீர்வதிங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம நேரம் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை செய்து இந்த ஜெப வேலையை முடிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் ராஜா நீர் கொடுத்த இந்த வேத வசனத்தின்படி வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் உடைய பரிசுத்தாவி வல்லமையும் அக்கினி அபிஷேகமும் தகப்பனே உடைய தலைமுறைக்கென்று நீர் ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இவர்கள் மேலும் இவர்கள் தலைமுறை சந்ததியின் மேலும் பின் தொடர்வதாக ராஜா. ஒருவனும் இவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பமாகவும் இவர்களுக்கு பின்பாக மேக ஸ்தம்பமாகவும் கடந்து சென்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீரோ இவர்கள் ஜீவிக்கின்ற நாட்கள் எல்லாம் நீர் அப்படியே இவர்களை வழி நடத்துவீராக ராஜா. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படும்படிக்கு நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you so much for the wonderful word of God. Okay, இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி இருந்த ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன பண்ண போறோம்?
சத்தமா சொல்லலாமே. ஓகே, now I welcome Brother Naveen, Ashwini, Adrian. Are you awake? Come on, Adrian. ரொம்ப உற்சாகமா கரங்களை தட்டி handsome boy welcome பண்ணலாம். Family members தயவாய் ஸ்டேஜ் வரும்படியா கேட்கிறேன். Sister Ashwini, Brother Naveen, family members. And now I request Brother Paul Abraham for a special prayer. The cake cutting ceremony காக ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் பால் அப்ரஹாம் அண்ணனே அவர்களை அழைக்கிறேன். வலது கரத்தை கொண்டு வந்தவங்க மாத்திரம் குழந்தைக்கு நேரம் அவங்க வலது கரத்தை நீட்டுவோமா? வலது கரத்தை கொண்டு வந்தவங்க மாத்திரம்தான். அப்ப நிறைய பேர் வலது கரத்தை கொண்டு வரல, பார்த்துட்டு இடது கரத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ 2 கரத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னா குழந்தைக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் சுவாமி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபீடமாக அமர்ந்திருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தேவன், இந்த மாலை வேளை உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக அருமையான ஆண்டவரை குழந்தை உம்முடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் எத்தனையோ வருடங்கள் ஆண்டவரை காத்திருந்து, எப்படி அன்னால் காத்திருந்து ஜெபித்து அதன் நிமித்தம் ஜெயம் பெற்றது போல ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த வருடத்துல இந்த நாளில் ஆண்டவரே அருமையான ஆண்டவரை மகனை தந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு பூரிப்பை கொடுத்த தேவன், இந்த முதலாவது ஆண்டை காண செய்த தெய்வங்களுக்காக நாங்கள் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ கிழக்குகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ காரியங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே தேவ ஆவியான ஒரு சந்தோஷமாய், ஒரு சமாதானமாய், குடும்பத்தில் ஒரு பூரிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவரை கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் இந்த குழந்தை நிமித்தமாக பூரிப்பு உண்டாகும்படி செய்த தேவன், இந்த ஆண்டு ஆண்டவரே சுகபத்திரமாய் நீர் காத்து கொண்ட தெய்வங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி சாமுவேல் வளர்ந்த பொழுது குடும்பங்கள் விருத்தி அடைந்தது போல சுவாமி, ஐயா பிள்ளைகள் வளர 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 தேவ ஆவியான இந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடையும்படியாக தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் ஒருமித்து குழந்தையை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எப்படி ஆண்டவரே அப்பா சாமுவேலுக்கு கொடுத்த ஞானத்தை நீ தந்தருள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சிம்சோனுக்கு கொடுத்த பலத்தை நீ கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா யோசேப்பை போல காலி சித்துள்ளவனாய் வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையினுடைய வளர்ச்சி ஆனது ஆண்டவரே மற்றவருடைய கண்களுக்கு ஒரு பூரிப்பு உண்டாகும்படியாக, ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் நீ கிருபை செய்தருள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே இந்த பிறந்த நாளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன், நீ நன்மைக்கு எதுவாக நடத்துங்க சுவாமி. ஐயா, இந்த கேட்கறதுக்கு ஆண்டவரே வருடம் இந்த காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும்படியாக, இதன் நிமித்தம் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக இவருடைய எடுத்த முயற்சிகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதன் நிமித்தம் பிள்ளைகள், குழந்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்டு மகிழ்ந்து கலிகூற தேவனை கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒருமித்து ஆண்டவர் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்மைல் ஸ்மைல். சார் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்துங்க. நீங்கள் சார் நீங்கள் வெளியே இருந்து அவரை உள்ள விட்டுருங்க, அவரை உள்ள விட்டுருங்க. இல்லைன்னா இந்த பக்கம் வரணும், ஏதோ சரி வரணும். நீங்கள் இப்படி உள்ள வந்து நீங்கள் முன்னாடி வந்து. ஆ ஓகே ரெடி. இங்கே பார்க்கலாங்களா? சொல்றாங்க கௌதம், அப்புறம் நான் கேட்காத இந்த பக்கம் யாரும் இல்லையே. சரி ஓகே, இங்கே பார்க்கலாங்க. இங்கே இல்லைங்க, இங்கே இல்லைங்க, யாருமே இல்லை, அங்கே ஆள் இல்லை. சார் நீங்கள் உள்ளே வாங்க. ஆ கொஞ்சம் ஸ்பேஸ் விடுமா அவருக்கு? ரைட். இதோ இங்கே பாருங்க. அடே இங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாங்க.
நீ கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க, முன்னாடி வாங்கம்மா. ஆ தம்பி 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 அவனை கூப்பிடுவா. தம்பி குட்டன் நீங்க பாருங்க, நீங்க இங்க பாருங்க. ஹாய் இது ஒன்று வைங்க. ஸ்மைல் எல்லாரும் இங்கே ஸ்மைல் பண்ணலாம். குட்டன் ஓகே அவ்வளோதான். கேக் கட் பண்ணிக்கலாம். ஓகே கட் பண்ணிக்கலாம். யாரு கொடுங்க. ஓகே ஓ நீங்க கொடுங்க. அவனை திருப்பிங்க ஃபர்ஸ்ட் தான்ப்பா. கொடுங்க. ஓகே அவ்வளோதான். ஜாலியாக இருக்குங்க. சரிதான் நிற்கணும். எப்படி கொடுங்க இப்படி கொடுங்க. நீங்க தெரிய மாட்டீங்க. முதல் காட்டுறேன். இப்ப கொடுங்க. ஓகே வானமோ எனக்கு சிங்காசனம், பூமியோ எனக்கு பாதபீடம் என்று சொன்ன அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தேவா, இந்த வேலையிலும் சாமி அந்த ஆள்றின் மகனோட அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அப்பா அந்த குடும்பங்களை அப்பா அந்த மகனை நாங்கள் வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே. வருஷங்களை நன்மைகளால முடி சூட்டுகின்ற தகப்பனையா அப்பா அந்த மகனுடைய அப்பா வருஷங்களை நீர் நன்மைகளால முடி சூட்டி நீர் ஆசீர்வதிப்பீர ராஜா. தேவ கரம், வல்லமுள்ள கரம், பலத்த கரம்
இறங்கி வந்து அந்த குழந்தையை தொட்டு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக அந்த குழந்தையை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே. ஹல்லேலூயா. லூக்கா அப்பா 2:52 சொல்லி இருக்கிற ராஜா, அப்பா ஞானத்திலும் அறிவிலும் கிருபையிலும் புத்தியிலும் அப்பா வளர்ந்து மனிதருடைய கண்களில் தெய்வம் கிடைத்து வளர்ந்து பெருகும்படியாக ராஜா நீர் ஆசீர்வதிக்கிற ராஜா. எல்லாவற்றிலும் அப்பா நன்மைகளால நீர் திருப்தியாக்கி நீர் ஆசீர்வாதி மாண்டவரே. வந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதி மாண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக அப்பா ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வாரும் ஆசீர்வதித்து தந்தமைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி சொல்லுகிற மாணவரை. இம்மட்டுமாக காத்து வழி நடத்தின தகப்பன் இனிமேலும் காத்து நீரே வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்க்கை என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Almost we are done. கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். vote of thanks and I request brother Naveen and sister Ashwini for the vote of thanks and for a special song. திருவள்ளுவர் துப்பாய உமக்கு
வாழ்க்கைன்னு வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுக்கு மேரேஜ் வந்துட்டு 19th January 2022 நடந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் அதை மறந்துடுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 months வரைக்கும் இந்த குழந்தையும் இல்லை, எதுவும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்ட்டு நிறையா பேர் விசாரித்தாங்க. அதாவது விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே விசேஷம் தான் இல்லையா? ஆமே. அப்படி 6 மாதம் போச்சு, 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, அப்புறம் எதுவும் ஆகலை. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அறிகுறி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரே ஒருத்தரை தான் நம்பியிருந்தோம், ஒரு மேலான மருத்துவர் இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே நம்பி அவர்களை ஜெபிச்சோம். அதே மாதிரி நிறைவான ஆசீர்வாதமாக இன்னைக்கு ஆல்வினோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சாட்சியாக தான் நாங்கள் சொல்கிறோம், பார்க்குறோம், மிகப்பெரிய அற்புதமாக பார்க்குறோம், மிராக்கலாக பார்க்குறோம். மீதி வந்து அஸ்வினி பார்க்குறோம். ஆமென். இந்த இடத்துல வந்து நான் ஒருத்தவங்களை மிஸ் பண்றேன். சாரி, எங்க ஸ்பிரிச்சுவல் டாட். பிகாஸ் as நவீன் சொன்ன மாதிரி 2022 மேரேஜ் ஆச்சு. 2.5 years நாங்கள் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணோம். There was only one man who prayed continuously for us. Even எங்கள் பேரண்ட்ஸ் கூட அதுக்காக ஒரு முறை இல்லைன்னா சில சமயம் சில நாட்கள் மறந்து போயிருக்கலாம் ஜெபிக்கிறதுக்கு. தொடர்ந்து அவங்களும் ஜெபிச்சாங்க. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் அப்படியே மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணார். எப்படி ப்ரேயர் பண்ணார் எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு டைம் சர்ச் விசிட் பண்ணும்போதும் அவர் வந்து இதுக்காக ப்ரேயர் பண்ணார். ஸ்பெஷல் முக்கியமாக சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணும்போது 23rd நம்ம சர்ச்சில் வந்து 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அப்போ வந்து அங்கிள் ப்ரேயர் டைம்ல சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ இப்போ இன்னைக்கு கேளுங்க, கண்டிப்பா அது அடுத்த வருஷம் இதே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். நானும் ஜெபிச்சேன், ஆண்டவரே என்னோட கர்ப்பத்தை திறங்கன்னு. ப்ரேயர் முடிஞ்சு within 5 months என்னோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது. அவர் சொன்ன அந்த நாள் வரும்போது 2024 வரும்போது நவம்பர்ல Aldrin was in my womb. He was 6 months old. ஆண்டவர் என்னுடைய கர்ப்பத்தை திறந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே ஜெபிக்கும்போது சொன்னாரு, ஆண் குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேபி பாய் வந்து எங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. அவர் இந்த நாள் இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை நான் மிஸ் பண்றேன். அண்ட் அவர் மட்டும் இல்லை, இங்க அமர்ந்திருக்கிற எத்தனையோ பேர் எனக்காக ஜெபிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் கிவிங் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் இந்த மாதிரி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது என்னோட பக்கத்து பெட்லேயே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து அதர் ரிலேஷன். அவங்களுக்கும் இந்த மாதிரி சி செக்ஷன் March 7th வந்து உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நார்மலாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து டெலிவரிக்கு முன்னாடி பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து March 7th ஃப்ரைடேவாக இருந்துச்சு. ஒருவேளை பேபி கேர்ளாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் பேபி பாயாக இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நல்லது இல்லை அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களோட ஆப்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் டே ஷெட்யூல் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் we believe that March 7th வந்து 7 வந்து நம்ம சொல்ற மாதிரி அது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. அதனால பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம், கடவுளால் அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம். நாங்கள் இந்த 2.5 years வெயிட் பண்ணாலும் அவரோட பெர்ஃபெக்ட் டைம்ல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, இப்படியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்களுடைய பரமபிதா
அவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு எவ்வளவாய் நன்மையானவைகளை அருள்வார்னு சொல்லுது. அதே மாதிரிதான் நாங்க வெயிட் பண்ணோம். 2.5 இயர்ஸ்ங்கிறது நமக்கு அது பெரிய நாட்களாக தெரியலாம், ஆனா அது பரிபூரணமான ஆசீர்வாதம். ஒரு பெர்ஃபெக்ட் டைம்ல ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காரு. we are so much loving Aldrin. ஆண்டவர் செய்த அந்த நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் டெலிவரிக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்க, உங்களை எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நீங்கள் இவ்வளோ நேரமாக பொறுமையோடு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வேல்யூபிளான டைம் இங்கே வந்து கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களை எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அண்ட் தேஜுக்கா அவங்க எங்கள் சர்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். முக்கியமாக எங்கள் பேரண்ட்ஸ், ஆல்ரின் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லமாக இருக்கா. அண்ட் தேங்க்யூ சாம் ஃபார் யுவர் மியூசிக். மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு தேங்க்யூ. இந்த ஒன் இயராக வந்துட்டு நான் நினச்சேன் ப்ரெக்னன்சி தான் ரொம்ப ஸ்ட்ரகிளான்னு பேசினேன். பட் அந்த 1 இயர் வந்து ஆல்ரின் வந்து கொஞ்சம் குறும்பு, அதனால் அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டே நைட் கூட பார்க்காம வந்து சில நேரமெல்லாம் நவீன் அவங்க நைட்டில் வந்து தொட்டி ஆடிட்டே இருப்பாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்கும். பட் தேங்க்யூ நவீன், தேங்க்யூ ஃபார் லவ். அண்ட் அஞ்சலி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரினோட நாங்கள் மைல்ஸ்டோன் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நான் தீம் சொல்வேன். ஆக்சுவலி வந்து கரெக்டாக அதுக்கான செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எங்களுக்கு குட் கிளிக்ஸ் கேப்சர் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என்ன நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் மோஸ்ட்லி வந்துட்டு பிளான் சொல்கிறது நாங்கள் தான் இருக்கும். ஆனால் நிறைய சஜஷன்ஸ் வரும். அதை வந்து நான் இங்கே யோசிக்கிற வந்து விஷுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னோட சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் காட் ஃபார் சென்டிங் ஹிம் அஸ் மை சிஸ்டர் இன் மை லைஃப். ஆல்ரினுக்கும் கூட அஞ்சலி வந்து ரொம்ப ஃபேவரட். எப்படின்னா அஞ்சு அப்படின்னு சொன்னால் அவனோட ஸ்மைல் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, அவன் வந்து ரூமில் இருக்கும்போதே நாங்கள் டெஸ்ட் பண்ணுவேன். அஞ்சு அப்படி சொன்னால் அவன் மூமெண்ட் பண்ணுவாள். நாங்கள் 3 to 4 times செக் பண்ணியிருக்கோம். அப்படி அஞ்சோட ஃபேவரட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியாக க்ளோசிங் ப்ரேயர், இறுதி ஜெபத்துக்காக இன்வைட் அங்கிள் செல்வராஜ் அங்கிள். ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே இந்த ஆல்ரின் பர்த்டேல நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம். அப்பா ஆண்டவரே சோத்திரம்ப்பா. பிள்ளைகள் கத்ரா ஒரு சோத்திரமும் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே நவீனுக்கும் ஆண்டவரே அஸ்வினுக்கும் ஆண்டவரே முதலாவது சொந்தத்தை ஆண்டவரே நீர் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம்ப்பா. அவனுடைய முதல் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினீர், அதற்கு நன்றி சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரமப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிமப்பா. ஆமாண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரமப்பா. விசேஷமாக ஆண்டவரே நவீனுக்காகவும் அஸ்வினிக்காகவும் நாங்கள் செபிக்கிறோமப்பா. அந்த பிள்ளை ஆண்டவரே எந்த முறையில் வளர்த்து ஆண்டவரே அவனை ஆண்டவரே ஒரு நல்ல மகனாக வளர்த்த ஆண்டவரே நீர் கிருபை தாரும் சுவாமி. ஒரு சாமுவேலை போல, ஒரு தாவீதை போல ஆண்டவர், ஒரு தானியேலை போல ஆண்டவரே அவனை வளர்த்த ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தரும் சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரமப்பா. இந்த பிள்ளை நிமித்தமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம் சோத்திரமப்பா. அந்த வீட்டிலே ஆண்டவரே ஒரு செழிப்பை நீர் கட்டளையிட்டு சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம் சோத்திரமப்பா. அவர் மட்டுமல்ல ஆண்டவரே ஸ்டெலாக்காவும் ஆண்டவரே ஆனந்துக்காக செபிக்கிறோமப்பா.
ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அப்படியே அஸ்வினியோட தாய் தப்பனுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதித்தோப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே இவர்களை வாழ்த்த வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. சமாதானத்தோடு திரும்பி செல்ல நீர் உதவி செய்யும் அப்பா. ஆமாண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம். கோடா கோடியாய் பெருகுவாய் என்று ஆண்டவரே ரெபேக்காள் வாழ்த்துனது போல ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம் 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 அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் நீ செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்னு சொல்லியிருப்பா. ஆமாண்டவரே அந்தந்த காலத்திலே நீ நேர்த்தியாய் நீ செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம் 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 அப்பா. இந்த பிள்ளை ஆண்டவரே தூதர்களால் காவல் செய்யும் அப்பா. ஆமாண்டவரே போக்கில் வரவள் நீர் கூட அப்பா. ஆமாண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆவியானவர் தாமே நீர் அவர்களை வழி நடத்தும் சுவாமி. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். துதி கனம் மகிமை மேன்மை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இத்தனை நேரம் பொறுமையா காத்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நல்ல உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் நீங்க சாப்பிட்டு ஆல்ரெடி விஷ் பண்றவங்க யூ கேன் விஷ். போட்டோ செஷன்ஸ் எடுக்கணும். Thank you all. God bless you.